ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாக கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பார்த்தா நல்லா வதக்கணும், பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயமும் பூண்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு, நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா காரத்துக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2 கரண்டி மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா கிளறி விடணும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி போதும். தண்ணி போட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் தொழி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வேக வைக்கணும். மீடியம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். சரிங்களா? அப்புறம் மறுபடியும் நல்லா ஒரு டைம் தொழி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். கேரட் பொரியல் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.